ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லட்சம்ஸ் ரெசிபி. இன்றைக்கி நம்ம சேனலில் சீட்ஸ் அண்ட் நட்ஸ் எல்லாம் வச்சு தான் ஒரு ப்ரோட்டீன் லட்டு செய்ய போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். பாதாம் அரை கப் எடுத்து வச்சுருக்கேன். இந்த மெஷரிங் கப் அரை கப் இருக்குல்ல, இதால் தான். அதில் ஒரு 6 ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கேன். இந்த மெஷரிங் கப்பால் தான் இந்த அளவுகள்லாம் எடுத்திருக்கேன். பாதாம் அரை கப் எடுத்திருக்கேன். அது மாதிரி பம்ப்கின் சீட் இருக்குல்ல, அது ஒரு அரை கப் எடுத்திருக்கேன். மெலான் சீடு அதுமாரி அரை கப் எடுத்திருக்கேன். வாட்டர் மெலான் சீடு. எள்ளு வந்து 1 கப் எடுத்துக்கிட்டேன். அந்த அரை கப் மெஷரிங் கப்பால். அந்த கப்பாலே 2 கப்பு வந்து ஃப்ளாக்ஸ் சீடு எடுத்திருக்கேன். முந்திரி பருப்பு அரை கப் எடுத்திருக்கேன். சன்ஃப்ளவர் சீட் இருக்குல்ல, சூரியகாந்தி இது அரை கப் எடுத்திருக்கேன். சுக்கு இந்த மாதிரி ஒரு துண்டு வச்சுருக்கேன். இதை நசுக்கிட்டு வறுத்துக்கணும் இருக்குல்ல, அது அதை மாதிரி அந்த மெஷரிங் கப்பால் 2 கப் எடுத்துருக்கேன். பேரிச்சம்பழம் வந்து விதையெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து 250 கிராம்ஸ் எடுத்து வச்சுருக்கேன் நான். இப்போ இந்த சீட்ஸ் எல்லாம் ட்ரையாக தான் நம்ம வந்து வறுத்து எடுக்க போகிறோம். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா தான் வறுத்துக்க போகிறோம் தனித்தனியாக. இப்போ இதெல்லாம் வறுத்துட்டு எப்படி லட்டு செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ வறுத்து எடுத்துக்கலாம். நம்ம பண்ணிவிட்டு பேன் சூடாகிடுச்சு. இப்போ பம்ப்கின் சீடு தான் நான் வறுத்துக்க போகிறேன். பம்ப்கின் சீடு நல்லா வறுப்பட்டுட்டு வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. போதும், இந்த அளவுக்கு வெடிக்கிற அளவுக்கு வறுத்தாச்சு. இப்போ எடுத்துடலாம். இந்த வாட்டர் மெலன் சீடு எடுத்து சேர்த்துக்கலாம். எனக்கு இந்த சீட்ஸில் நிறையா சத்துக்கள் இருக்குது. இப்போ குழந்தைங்களுக்கு பொம்பளை பிள்ளைங்களுக்கு பார்த்திங்கன்னா 10th 11th 12th படிக்கும் போது ஸ்ட்ரெஸ்ஸில் நிறையா முடி கொட்ட ஆரம்பிச்சிடும் பிள்ளைங்களுக்கு. இந்த மாதிரி லட்டு செஞ்சு வச்சுட்டு டெய்லி ஒன்று கொடுத்தோம்னா அவங்களுக்கு நல்லா ப்ரோட்டீன் அயன்லாம் கிடைக்கும். இப்போ நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ எடுத்துடலாம். அடுத்து நம்ம ஃப்ளாக்ஸ் சீட் எடுத்து வச்சுருக்கோம்ல, அதை சேர்த்துக்கலாம். ஒமேகா 3 அதிகமாக இதில் இருக்குது. ஃப்ளாக்ஸ் சீடில் நமக்கு அயன், கால்சியம் எல்லாமே கிடைக்கும் சாப்பிட்டோம்னா. அப்போ குழந்தைங்களுக்கு நல்லா சக்தியாக இருக்கும். ஏன்னா சரியாக சாப்பிட மாட்டாங்க படிக்கணுன்றதுனால. இப்போ இந்த மாதிரி டைமில் நம்ம இந்த மாதிரி லட்டு செஞ்சு கொடுத்தோன்னா அவங்களுக்கு முடி கொட்டாது. இப்போ முடி அதிகமாக இல்லைன்னு பசங்க ஃபீல் பண்ணுறாங்களா, அவங்க இந்த மாதிரி லட்டு செஞ்சு வச்சுக்கிட்டு ஒரு லட்டு டெய்லி சாப்பிட்டாங்கனாலே போதும். சும்மா முடி அப்படியே மயில் தோகை மாதிரி வளரும். இப்போ இந்த ஃப்ளாக்ஸ் சீடும் பொரிஞ்சு நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. நல்லா சத்தம் வருது பாருங்கள், பொரியிற சத்தம் நல்லா பொரியுது இந்த சீடு கூட. இப்போ இதையே எடுத்து தட்டில் மாற்றிடலாம். இப்போ இந்த சன்ஃப்ளவர் சீடை சேர்த்துக்கலாம். இப்போ விட்டமின் டி சத்து இதில் இருக்குது நிறையா. இப்போ நான் எடுத்துருக்கிற சீட்ஸ் எல்லாத்துலேயுமே அயன், கால்சியம், ப்ரோட்டீன் எல்லாமே அதிகமாக இருக்குது. நம்ம இந்த சீட்ஸ் லட்டு சாப்பிட்றது இது கூடவே தினம் ஏதோ ஒரு கீரை சேர்த்துக்கணும் பிள்ளைங்களுக்கு. அப்புறம் பழம் ஏதாவது ஒன்று கண்டிப்பாக, கொய்யாப்பழம், ஆப்பிள், ஆரஞ்சு. இப்போ சீசன், இப்போ மாம்பழம் வரப்போகுது. மாம்பழம் சீசனில் மாம்பழம் கொடுக்கலாம். அந்த மாதிரி ஏதாவது ஒரு பழமும் கொடுக்கணும். அதே சமயத்தில் காய்கறி, கீரை எல்லாமும் சேர்த்துக்கிட்டு இந்த லட்டையும் சாப்பிடக்குள்ள தான் நமக்கு நல்லா இம்ப்ரூவ் கிடைக்கும். முடியும் நல்லா வளரும். ஸ்கின் பார்த்திங்கன்னா நல்லா பளபளன்னு இருக்கும். இப்போ இந்த சன்ஃப்ளவர் சீடும் கலர் மாற ஆரம்பிச்சிருச்சு. இப்போ எள்ளு சேர்த்துக்கலாம். எள்ளு நிறைய கால்சியம் இருக்குதுங்க, எலும்புகளுக்கெலாம் ரொம்ப நல்லது. நான் வெள்ளை எள்ளு எடுத்துக்கிட்டேன். ஏன்னா கருப்பு எள்ளு வந்து கொஞ்சம் கசப்பாக தெரியும்ல பிள்ளைங்களுக்கு. இதில் நான் பேரிச்சம்பழம் தான் இனிப்புக்கு சேர்க்குறேன். நம்ம பேரிச்சம்பழம் வேண்டாம்னு சொல்லி வெல்லம் சேர்க்குறதா இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம்.
இப்போ நம்ம மெஷர்மெண்ட் எதில் எடுத்தோமோ அதால் 2 கப் வெல்லம் எடுத்துகிட்டு அந்த கப்பாலே 1/4 கப் தண்ணி வச்சு வெல்லம் சிரப்பு நல்லா கொஞ்சம் திக்காக எடுத்துக்கணும். பாகுலாம் எடுக்க தேவையில்லை. அந்த மாதிரி எடுத்து ஃபில்ட்ரு பண்ணி இதெல்லாம் பவுட்ரு பண்ணுவோம். அதில் சேர்த்து பிசைஞ்சு லட்டு பிடிச்சிக்கலாம் நம்ம. அதுவும் சூப்பராக இருக்கும். இப்போ பொரிய ஆரம்பிச்சிருச்சு எள்ளு, அதையும் எடுத்துக்கலாம். எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுறேன். இப்போ பாதாம் சேர்த்துக்கலாம். ஒரு 15 நாளைக்கு ஒரு தடவை செஞ்சு வச்சு கொடுக்கலாம். ரொம்ப அதிகமாக நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டாலும் இதில் அந்த எண்ணெய் பிசுபிசுப்பு தன்மை இருக்கிற மாதிரி இருக்கிறதுனால நம்மளுக்கு 15 நாளைக்கு மேலே பார்த்தா லைட்டாக அப்படியே எண்ணெய் வாசனை வரும். இது ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதா இருந்தால் 1 மாதம் கூட நம்ம வச்சுக்கலாம். வெளியே வச்சு யூஸ் பண்ணுறதுக்கு 15 நாள் போல் வச்சுக்கலாம் நம்ம. இப்போ பாதாம் வறுத்து முடிஞ்சிருச்சு. இதை எடுத்து பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இப்போ மக்கானா எடுத்து வச்சுருக்கேன்ல அதையும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். தாமரை சீட்ஸ்ன்னுவாங்க, தாமரை விதைகள் இதையும் வறுத்து எடுத்துக்கலாம். கால்சியம் புரோட்டீன்லாம் அதிகமாக இருக்குது. நம்ம எலும்புகளுக்கெலாம் ரொம்ப நல்லது இந்த ப்ரோட்டீனு. இந்த லட்டு வந்து டயபெட்டிக் பேஷண்ட் கூட சாப்பிட்லாம். அப்போ பேரிச்சம்பழத்தை கம்மி பண்ணி போட்டு செஞ்சுக்கணும். டயபெட்டிக் உள்ளவங்க சாப்பிட்றதா இருந்தால், பெரியவங்க. இப்போ டயபெட்டிக் பிபிலாம் இல்லைன்னா நம்ம அந்த இனிப்பை அப்படியே சாப்பிட்டுக்கலாம் பேரிச்சம்பழத்தை. இது இன்னும் வறுபடணும். ஏற்கனவே இந்த மாதிரி நான் வந்து நட்ஸ் எல்லாம் வச்சு ஒரு ப்ரோட்டீன் பவுடர் ஒன்று நம்ம சேனலில் போட்டிருக்கேன். அது நம்ம பாலில் கலந்து குடிக்கலாம். உடம்புக்கு ரொம்ப நல்லது லேடிஸ்க்கெலாம். இப்போ பாருங்கள் நல்லா நொறுங்குது பாருங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துடலாம். எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இப்போ இந்த முந்திரி பருப்பை வறுத்துக்கலாம். இந்தமாரி மெஷர்மெண்ட் கப்பில் 1/2 கப்பு இருக்கும். அந்த 1/2 கப்பால் தான் இது எல்லாமே எடுத்திருக்கேன். ஃப்ளாக்ஸீட் மட்டும் இதால் 2 கப் எடுத்திருக்கேன். இப்போ அந்த சீட்ஸோட நட்ஸும் நம்ம சேர்த்துருக்கோம். 2 பாதாம் முந்திரி சேர்த்துருக்கேன். நீங்கள் இது கூட வால்நட்லாம் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இந்த இதுவும் முந்திரியும் வறுபட்டுருச்சு, எடுத்துடலாம். இப்போ இந்த சுக்கு அதில் சேர்த்துக்கலாம். இது நல்லா காஞ்ச சுக்கு தான். சும்மா ஃப்ரை பண்ணிவிட்டு, சுக்கு எதுக்காகனா நம்ம இந்த போல் சீட்ஸ் நட்ஸ் எல்லாம் சேர்த்துருக்கோம்ல, பிள்ளைங்களுக்கு சாப்பிடக்குள்ள கொஞ்சம் டைஜஷனுக்கு நல்லதுன்றதுனால இப்போ இந்த சுக்கு சேர்த்துருக்கேன். இப்போ பாருங்கள் எல்லா சீட்ஸும் வறுத்தது எப்படி தட்டில் போட்டு வச்சுருக்கேன். ஆறிட்ட உடனே இப்போ நம்ம மிக்சியில் வந்து இதை பவுடர் பண்ணிக்கலாம். இந்த தாமரை சீட்ஸை கூட ஃபஸ்ட்டு பவுட்ரு பண்ணி தனியாக தட்டில் கொட்டிக்கலாம். நம்ம எதில் மிக்ஸ் பண்ண போகிறோமோ அதில் கொட்டிக்கலாம். அதுக்கப்புறமா இந்த நட்ஸு சீட்ஸ் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நம்ம பவுட்ரு பண்ணி சேர்த்துக்கணும். அதுக்கப்புறம் பேரிச்சம்பழத்தை எடுத்து லாஸ்ட்டாக அதே மிக்ஸி கப்பில் 2 சுற்றி எடுத்துகிட்டு வந்துட்டு நம்ம நெய்யில் வதக்கிறதுனாலும் வதக்கிக்கலாம். இல்லாட்டி அப்படியே சேர்த்துக்கலாம். நல்லா தான் இருக்கும். இப்போ எல்லா பொருளையும் வறுத்து வச்சுருக்கேன். இது கூடவே ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கேன். இந்த சுக்கை மட்டும் நசுக்கி போட்டுக்கலாம். இப்போ இதெல்லாம் பவுட்ரு பண்ணிவிட்டு காட்டுறேன். இப்போ அந்த தாமரை விதைகளை ஃபஸ்ட்டு போட்டு நுணுக்கிட்டேன். அதில் கொஞ்சம் சீட்ஸையும் சேர்த்து ஏலக்காய் சுக்கு எல்லாமே சேர்த்து இதில் நுணுக்கி ஃபஸ்ட்டு கொட்டிட்டேன். இப்போ மீதி இருந்த எல்லா சீட்ஸு பாதாம் முந்திரி எல்லாமே இதில் சேர்த்து நுணுக்கிட்டேன். பாதாமும் இந்த முந்திரிலாம் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே குறப்பாக இருக்கிற மாதிரி தான் நுணுக்கிட்டேன். நம்ம ரொம்ப நுணுக்கிறோன்னா அந்த மிக்ஸி கப்பு ஹீட் ஆகிட்டு இதெல்லாம் அப்படியே உருண்டையாக கட்டிக்கும். இப்போ எல்லாத்தையும் பவுட்ரு பண்ணிட்டு வந்தாச்சு. 250 கிராம்ஸ் டேட்ஸை அந்த மிக்ஸி கப்பில் போட்டு சுற்றி எடுத்துகிட்டு வந்துடுறேன். நம்ம அந்த டேட்ஸ் கூடயே இந்த நுணுக்கின பவுட்ரு கொஞ்சம் போட்டுவிட்டோன்னா அப்படியே ஒட்டிக்காமல் நமக்கு அப்படியே எடுத்து இதில் வச்சு பிசைஞ்சிக்கலாம். இப்போ பேன் ஹீட் ஆகிடுச்சி.
இந்த பேனில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நான் இன்னொரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். ஏன்னா அந்த லட்டு மாவில் போட்டு பிசைஞ்சி பிடிக்கணும்ல, அதனால் ஹீட் பண்ணிக்கிட்டேன். இப்போ நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கோம்ல டேட்ஸு, அந்த மக்கானா பவுடரும் சேர்த்து இப்போ அதை அதில் சேர்த்து ஹீட் பண்ணிக்கலாம் கொஞ்சம். இப்போ பாருங்கள், இந்த டேட்ஸ் எல்லாம் நெய்யில் சேர்த்துட்டு கொஞ்சம் அப்படியே ஹீட் பண்ணி அது நெய்யில் கலந்துடலாம் டேட்ஸை. அதை அந்த மாவில் சேர்த்து நம்ம லட்டு பிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். லட்சம்ஸ் ரெசிப்பியில் ஏற்கனவே ப்ரோட்டீன் பவுடர் இருக்குது, அதை கூட நீங்கள் பார்க்கலாம். அதை மாதிரி நுணுக்கிட்டு பாலில் சேர்த்து கூட குடிக்கலாம். இப்போ கொஞ்சம் சாஃப்டாக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த கரண்டியில் அழுத்துறதுக்கு ஈஸியாக இருக்குது. முன்னாடி கொஞ்சம் ஹார்டாக இருந்த மாதிரி இருந்தது. போதும் இந்த அளவுக்கு ஹீட் பண்ணது. இப்போ ஆஃப் பண்ணிடுறேன். ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம கை பொறுக்கிற அளவுக்கு இந்த டேட்ஸை அரைச்சிருக்கோம்ல, இந்த பேஸ்ட்டை கொஞ்சம் ஆறட்டும். ஆறுனதும் நம்ம இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். இது ஆறட்டும், பார்க்கலாம். இப்போ பாருங்கள், பேரிச்சம்பழம் எல்லாம் வதக்கி நல்லா அது ஆறிடுச்சு. இப்போ நம்ம அதை எடுத்து இந்த பவுட்ரு பண்ண சீட்ஸ் நட்ஸ் இருக்குல்ல, அந்த பவுடரோடு சேர்த்து பிசைஞ்சு லட்டு பிடிக்க போகிறோம். இந்த பேரிச்சம்பழ கலவை ஆறிடுச்சு, நெய்யில் வதக்கினது. அதை அதெல்லாம் சேர்த்துக்கலாம், நம்ம அந்த பவுடரோடு சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா அந்த மாவோட இதெல்லாம் நல்லா பிசைஞ்சிக்கணும். கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி தெரியும், இந்த மிக்ஸ் ஆகிடுச்சுன்னா பவுடரோட டேட்ஸ் எல்லாம். அப்போ ஈஸியாக பிடிச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் மெனக்கட்டோன்னா ஈஸியாக லட்டு, சூப்பராக ஹெல்த்தியான லட்டு பிடிச்சிடலாம். நம்ம இப்போ செஞ்சுட்டு காட்டுறேன். இப்போ பாருங்கள், நல்லா பேரிச்சம்பழம், இந்த நுணுக்கின சீட்ஸ் நட்ஸ் பவுடரு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணேன். கொஞ்சம் அழுத்தமாக இருந்துட்டு மிக்சியில் அதெல்லாம் சேர்த்து ஒரு சுற்றி எடுத்துக்கிட்டேன். இப்போ பொடி பொடியாக இருந்துச்சு பார்த்திங்களா. அப்போ ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு பிசைஞ்சு பிடிக்கிறதுக்கு லட்டு. இப்போ பாருங்கள், இந்த கலவையில் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு இந்த பேரிச்சம்பழம் எல்லாம். இப்போ எல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சு. அதில் இன்னும் ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் நெய் சேர்த்துக்கிறேன். இப்போ நமக்கு பிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும், அதனால தான். நீங்கள் வேணான்னாட்டும் பரவாயில்ல, நெய் சேர்க்க தேவையில்ல. இந்த வறுத்ததில் எள்ளு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ நமக்கு அதில் முழுசாக தெரியும்ல, சாப்பிடக்குள்ள டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அந்த நெய்யை மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே லட்டை பிடிக்க வேண்டியதான். இப்போ நெய் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டேன். அந்த எள்ளு வறுத்தது ஒரு ஸ்பூன் வச்சுருந்ததையும் போட்டு இந்த மாதிரி லட்டு பிடிச்சி நம்ம எடுத்து ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணிட்டோன்னா சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி ஹெல்த்தியான லட்டு நம்ம பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுத்தோன்னா அவங்களுக்கும் ப்ரோட்டீன், அயன், கால்சியம் எல்லாமே கிடைக்கும். இது நல்லா முடி கொட்டுதுன்னா முடி கொட்டுறது நிற்கும். நல்லா முடி நல்லா போஷாக்காக வளரும். நம்ம ஸ்கின்னெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப க்ளோவாக சூப்பராக இருக்கும். அதனால் இந்த மாதிரி பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம் லட்டு, ப்ரோட்டீன் லட்டு. அதில் பேரிச்சம்பழம்லாம் சேர்த்து செய்கிறதுனால இன்னமும் சூப்பராக ஹெல்த்தியாக இருக்கும். இப்போ பாருங்கள், 4 லட்டு பிடிச்சிருக்கேன். இதுமாரி எல்லா லட்டையும் பிடிச்சிட்டு காட்டுறேன். இப்போ பாருங்கள், எல்லா லட்டும் பிடிச்சிட்டு வந்துட்டேன். நீங்களும் இந்த மாதிரி ப்ரோட்டீன் லட்டு செஞ்சு பிள்ளைங்களுக்கு கொடுங்க, வளர்கிற பிள்ளைங்களுக்கு சூப்பராக இருக்கும். ஆனால் குட்டி பசங்களுக்கு கொடுத்துடக்கூடாது, ஏன்னா அது நிறையா ரிச் ப்ரோட்டீன்ஸ் நிறையா இருக்குது. குழந்தைங்களுக்கு கொடுத்தா டைஜஷன் ஆகாது.
ஒரு 10 வயசுக்கு மேலே இருக்கிற பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாம். முடி கொட்டிகிட்டே இருக்குது, முடி அடர்த்தியாக வளர மாட்டுது அப்படின்னு ஃபீல் பண்ணுற பிள்ளைங்களுக்கு தினம் ஒரு லட்டு கொடுக்கலாம். இதில் நல்ல ரிச் ப்ரோட்டீன், அயர்ன், கால்சியம் எல்லாமே இருக்குது. அதனால் பிள்ளைங்களுக்கு கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க. நம்மளும் சாப்பிட்லாம். பெரியவங்களும் சீட்ஸு நட்ஸ் வச்சு லட்டு செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுத்து ஹெல்த்தியாக வைங்க. லட்சம்ஸ் ரெசிபியை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.